எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு போன வருஷம் நடந்த எக்ஸாம்லாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீஸ் பே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பேமெண்ட்டு அதுக்கெல்லாம் ஆன்லைன் மெத்தடில் தான் பே பண்ணுறாப்புல இருந்தது. அதாவது யூபிஐ மெத்தடு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், நெட் பேங்கிங் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் அப்படி கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான். அது எப்படி ஆஃப்லைனில் பே பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்படி ஆன்லைன் சோர்ஸ் மூலமாக யூபிஐ அண்ட் நெட் பேங்கிங் இந்த மூலமாக பேமெண்ட் வந்து பே பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது அப்ளைலாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க, கேட்ட சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க. லாஸ்ட்டாக தான் எப்பயுமே இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நம்ம எந்த ரெக்ரூட்மெண்ட் தான் லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்றது ஆப்ஷனே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பேமெண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி அவங்க ஆஃப்லைன் மோடில் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சலான், ஓகேங்களா, சலான் இருக்குது. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சலான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் எப்படி பே பண்ணுறதுனா அந்த ரெண்டாவது ஆப்ஷன் சலான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சலானை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட், ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, இந்தியன் பேங்க் ரிலேட்டடாக உள்ளது தான். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அங்கே தான் போய் அந்த பேங்க்கில் தான் போய் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றத பே பண்ணணும். எந்த பேங்க்கு? இந்தியன் பேங்க்கு. ஸோ அந்த சலான்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு மென்ஷன்லாம் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. இந்தியன் பேங்க்கில் மட்டும்தான் அதை பண்ண முடியும், மற்ற பேங்க்கில் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இந்தியன் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த சலானில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும், மஸ்ட்டு. அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு அந்த சலானில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கோட சீலு, சைனு, அதான் அந்த கொடுக்குறவங்க அவங்களோட சைனு, டேட்டு, இது மூணுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக திரும்ப சொல்கிறேன், பேங்க் சீலு, அவங்களுடைய சைனு, டேட்டு, இந்த மூணுமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி ஓடிபிலாம் வரும், ஓடிபியை திரும்ப என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ தான் பேமெண்ட் சலான், அந்த பேமெண்ட் சலானில் போய் அதான் எம்கசி வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண இடத்துல போய் நீங்கள் லாகின் இதெல்லாம் கொடுத்துட்டு போய் அந்த பேமெண்ட் சலானில் போய் நீங்கள் போய் அந்த பே பண்ண ஃபீஸு, நாங்கள் இப்படி ஒரு ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு ப்ரூஃபாக போய் அந்த பேமெண்ட் சலான்ற இடத்துல போய் நீங்கள் நீங்கள் பேங்க்கில் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா அந்த சலான் சைன் போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, டேட்லாம் போட்டு அந்த சலானை போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த பேமெண்ட் சலான்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து இங்கே பேங்க்கில் சீல் பண்ணப்பட்ட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணப்பட்ட அந்த சலானை வந்து அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் 3 விதமான சலான் இருக்குது. 3 காப்பி. ஒன்று ஹைகோர்ட் காப்பி, ரெண்டாவது வந்து உங்களுடைய கேண்டிடேட் காப்பி, மூணாவது வந்து பேங்க் காப்பி, ஓகேங்களா. பேங்க் காப்பியை வந்து அந்த பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா கிழிச்சு எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் எந்த காப்பி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட் காப்பி, அதைத்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. கேண்டிடேட் காப்பியை வந்து நீங்கள் வச்சுக்கிறலாம். இல்லை ஹைகோர்ட் காப்பி, கேண்டிடேட் காப்பி ரெண்டையும் கூட தாராளமாக சாஃப்ட் காப்பி தானே அப்லோட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஆனால் நீங்கள் முக்கியமாக அப்லோட் பண்ண வேண்டியது ஹைகோர்ட் காப்பி. இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே கைஸ், இந்த ஒரு நியூ மெத்தட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க எம்கசியில் எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அப்ளை பண்ணுற இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வருது. அதனால தான் இவ்வளோ கிளியர் கட்டாக நான் பேசி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கும் தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுங்கள். தேங்க்யூ.